அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாவின் திருப்பெயர்களில் ஒவ்வொரு பெயருக்கும் மகத்தான அர்த்தமும் எண்ணிலடங்கா அருளும் இரகசியங்களும் உள்ளன. அந்த அழகிய திருப்பெயர்களை நம்பிக்கையுடனும் பணிவுடனும் அல்லாஹ்வை நினைத்து அதிகமாக ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் பலவிதமான நன்மைகளை வழங்குகின்றான். இன்று நாம் பார்க்கப் போகின்ற அமல் அல்லாவின் அழகிய திருப்பெயர்களில் ஒன்றான யா முஹைமின் என்ற திருப்பெயரை பற்றியது. இந்த அமலில் மொத்தம் 3 முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த 3 அமல்களும் பல அறிஞர்களால் குறிப்பிடப்பட்ட அமல்களாகும். இவற்றை அல்லாவின் மீது முழு நம்பிக்கையோடும் அவனிடமே உதவியை எதிர்பார்த்தும் செய்து வந்தால் அல்லாஹ் தனது அருளால் பல நன்மைகளை வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். முதலில் யா முஹைமின் என்ற திருப்பெயரை தினமும் 145 முறை ஓதி வருகின்றவரை பற்றி பார்க்கலாம். இந்த திருப்பெயரை தினசரி 145 முறை ஓதி வருபவருக்கு அல்லாஹ் மறைவான பல விஷயங்களை அறிய வைப்பான் என்று கூறப்பட்டுள்ளது. அவரை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் அவருக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். யாராவது ஒருவர் அவருக்கு கெடுதி செய்ய நினைத்தாலும் அவருக்கு எதிராக ஏதேனும் சதி திட்டம் தீட்டினாலும் அல்லாஹ் தனது அருளால் அதை அவருக்கு உணர வைத்து விடுவான். அவரை சுற்றி எந்த மறைமுகமான விஷயமும் நீண்ட காலம் மறைந்து இருக்காது. மேலும் அல்லாஹ் அவரை முழுமையான பாதுகாப்பின் அரணுக்குள் கொண்டு செல்வான் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அமலை செய்யும் முறை மிகவும் எளிமையானது. முதலில் 3 முறை ஸலவாத்தை ஓத வேண்டும். அதன் பிறகு யா முஹைமின் என்று 145 முறை ஓத வேண்டும். பின்னர் மீண்டும் 3 முறை ஸலவாத்தை ஓதி அமலை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்த முறையை தினசரி தொடர்ந்து செய்து வந்தால் அல்லாஹ் தனது அருளால் இந்த நன்மைகளை வழங்குவான் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்து இரண்டாவது அமலை பார்க்கலாம். வாழ்க்கையில் பலருக்கும் பலவிதமான கவலைகள் இருக்கின்றன. குடும்பக் கவலை, பொருளாதார கவலை, உடல்நலக் கவலை, பிள்ளைகள் பற்றிய கவலை, வேலை பற்றிய கவலை என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட கவலையோடு இருப்பவர்கள் தங்களுடைய கவலை நீங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தினசரி யா முஹைமின் என்ற திருப்பெயரை 129 முறை ஓதி வந்தால் அல்லாஹ் அவர்களுடைய கவலையை போக்கிவிடுவான் என்று கூறப்பட்டுள்ளது. கவலைகளை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே. எனவே முழு நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் உதவி தேடி இந்த திருப்பெயரை தொடர்ந்து ஓதி வர வேண்டும். இப்போது மூன்றாவது அமலை யா முஹைமின் பார்க்கலாம். என்ற திருப்பெயரை ஒருவர் அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹ் அவருக்கு சகல விதமான பாதுகாப்பையும் வழங்குகின்றான் என்று கூறப்பட்டுள்ளது. உடலுக்கு பாதுகாப்பு, குடும்பத்திற்கு பாதுகாப்பு, செல்வத்திற்கு பாதுகாப்பு, ஈமானுக்கு பாதுகாப்பு என்று எல்லா வகையான பாதுகாப்பையும் அல்லாஹ் வழங்குவான். எனவே இந்த திருப்பெயரை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமல்லாமல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதிகமாக ஓதி வர வேண்டும். நாம் நடந்து கொண்டிருக்கும் போதும், வேலை செய்து கொண்டிருக்கும் போதும், பயணம் செய்து கொண்டிருக்கும் போதும், வீட்டில் இருக்கும் போதும், ஓய்வு யா முஹைமின் நேரங்களிலும் என்று அல்லாஹ்வை நினைத்து அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கலாம். இந்த திருப்பெயரை அதிகமாக ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் அற்புதமான பாதுகாப்பை வழங்குகின்றான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே இந்த அழகிய திருப்பெயரை நமது நாவிலிருந்து அதிகமாக ஒலிக்கச் செய்வோம். அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த அமல்களை தொடர்ந்து செய்து வருவோம். அல்லாஹ் தாலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் தனது அருளையும் பாதுகாப்பையும் மனநிம்மதியையும் கவலைகளிலிருந்து விடுதலையையும் வழங்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.